Hari Om. Hope all of you are enjoying your time with children. In our next part of making English simple for children, we were talking about the important role of books. So, when we take books, it is not only joining a library or buying from a bookstore or from a book exhibition and giving the children and then later on feeling bad that they have not read anything. The last part spoke about doing a joint activity with children, maybe the father or the mother or both of them, the sibling or only the child and the parents, whatever it is, but doing as a joint activity. We should remember that we are inculcating a habit, and habits are not easily formed. Habits cannot be formed just because you tell them 100 times, 200 times. It's not like that. Many a time parents feel, மேம் நான் எல்லாம் தான் வாங்கி கொடுக்குறேன், நான் என்ன வாங்கி கொடுக்காமையாக இருக்கேன், எல்லா புக்ஸும் கூட்டிகிட்டு போகிறேன், எல்லா இடத்துக்கும் செய்கிறேன், பணம் காசுக்கு நான் ஒரு அதுவே பார்க்குறதில்ல, வரைமுறையே பார்க்குறதில்ல, என்ன வேணுமோ அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நான் பண்ண தான் பண்ணுறேன், எல்லா கிளாஸ்லேயும் தான் போடுறேன், இதுக்கு மேலே என்ன மேம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. நம்மளும் அவங்களோட ஒரு ஃப்ரெண்டாக உட்காந்துக்கிட்டு அவங்க ஒரு புக் படித்தாங்கன்னா நம்ம ஒரு புக் படிக்கிறது. இப்போ சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணுவோம், இஃப் வி ஆர் ட்ரைனிங் தெம் இன் டூ, ஈவன் இஃப் இட் மே பி அ லைன் அண்ட் அ ரேபிட் ஸ்டோரி ஆர் வாட் எவர் இட் இஸ், வி ரீட் இட் அவுட் அண்ட் ஷோ டு தெம் and then we ask them small questions and then we also ask them what is the lesson they learnt. இது மாதிரி தான் இப்போ ஒரு 10 வயசுக்கு ஒரு குழந்தைக்கு நீங்கள் புக் ரீடிங் ஹேபிட்டையே இப்போ தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி வாங்கி கொடுத்தா ஏதோ அப்பப்போ படிப்பா இல்லை படிக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா யூ ஹாவ் டு சிட் வித் தெம். இதில் என்ன தப்பு இருக்குது? கதை புத்தகத்தை எந்த வயசுலேயும் வேணாலும் படிக்கலாம், பட் உட்காரம் யாருக்கு டைம் இருக்குது மேம்? நான் சமைப்பேனா, வீட்டை பார்த்துப்பேனா, இல்லை வெளியில் போவேனா, மற்ற வேலைகளை பார்ப்பேனா, எனக்கு ஹெல்த்து சரியில்லை, இது மாதிரி 1008 விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்குது. எவ்ரிபடி ஹஸ் காட் தேர் ஓன் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் விச் வி ஹாவ் டு டூ அண்ட் வி ஆட் டு டூ பிகாஸ் இட் இஸ் அவர் டியூட்டி. பட் இதுவும் அப்படி தான். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று இஃப் யூ ஹாவ் டு இன்ஸ்டில் அப்படின்னா யூ ஹாவ் டு சே. சம் பேரண்ட்ஸ் டெல் மீ தட் தே டோன்ட் ஹாவ் டைம் அட் ஆல் டு டூ சர்டன் திங்ஸ் அப்படின்வாங்க. அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு ரொம்ப டைட்டான டைம் அப்படின்னா சாட்டர்டே சண்டே ஏதோ ஒரு டைம் வைங்க. ஸோ அட்லீஸ்ட் வி கேன் ஸ்டார்ட் வித் தட். எந்த டைமே எனக்கு சரிப்பட்டு வராது, 7 நாளில் 24 மணி நேரமும் நான் பிஸி அப்படின்னு சொல்கிறதுனா தெர் இஸ் சம்திங் ராங் வித் யூ. தட்ஸ் வாட் ஐ கேன் சே. ஏன்னா ஏதோ ஒரு டைமை நம்ம சத்தியமாக ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும், ஏதாவது ஒரு டயத்துக்கு. அது எதை நம்ம குறைச்சிக்கணும்னு சொல்கிறதுக்கு ஐ கேனாட் பி த ஜட்ஜ் ஆஃப் இட் பிகாஸ் யூ நோ வாட் யூர் டூயிங் அண்ட் யூ நோ வேர் யூ கேன் புல் இன் தட் டைம். பட் வாட் ஐ எம் டெல்லிங் யூ இஸ், எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்கிறதோட எவ்வளோ குவாலிட்டி டைமாக கொடுக்குறீங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஒன்ஸ் த சைல்ட் ஸ்டார்ட்ஸ் ரீடிங் அண்ட் யூ ஆர் ஆல்சோ ரீடிங், ஸ்லோலி தட் ஹேபிட் இஸ் பிக்ட் அப். ஸ்டார்ட் டாக்கிங் டு த சைல்ட் ஆன் வேரியஸ் டாபிக்ஸ். It may be, being aware of its surroundings. என்ன நடக்குது, எப்படிப்பட்ட மனுஷங்களோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம், அப்புறம் என்ன நம்மளோட வேல்யூஸ் நம்ம லைஃப்க்கு தேவை, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சின்ன வயசில் இருந்தது, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் கடந்து வந்தீங்க. இட் மே பி குட் ஆர் பேட், அதை பற்றி இல்லை. இந்த குழந்தைக்கு ஒரு அளவுக்கு ஒரு 7 வயசு 8 வயசுக்கு அப்புறம் புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் டாக் டு த சைல்டு ஆஸ் ஹவு யூ வில் டாக் to an adult in a simplified manner. பட் சொல்ல வேண்டிய விஷயத்தை கெட்டது நல்லது, பட் அந்த குழந்தைங்களுக்கு அது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக தயவு செய்து சொல்லுங்கள். ப்ளீஸ் டோன்ட் பி வித்தவுட் டாக்கிங் டு தெம். திஸ் ஹெல்ப்ஸ் தெம் டு பில்ட் தேர் லைஃப் லேட்டர். அவங்களுக்கு அது தைரியமாக எதிர்கொள்கிற ஒரு திறன், ஒரு சக்தி யூ ஆர் கிவிங் தெம். So this also is an important part for them to read. Books readingனு வந்தால் லைப்ரரியிலேருந்து ஒன்லி ஸ்டோரி புக்கு இதெல்லாம் ஆரம்ப கட்டத்துக்கு எஸ், ஸ்டில் வி இன்ஸ்டில் in them. மெதுவாக we can tell them to read books of Abdul Kalam. We can tell them to read of great women achievers, of people who have struggled and come in a very difficult way, real life incidents, autobiographies. இது மாதிரி நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு.
some people, some children will be interested in discoveries, visiting places, அது மாதிரிலாம். So if you are a parent who can take your child to some different places, எதுவாக இருக்கலாம், இட் மேபி பக்கத்தில் இருக்கிற தஞ்சாவூராக இருக்கலாம், தூரத்தில் இருக்கிற டெல்லியாக இருக்கலாம், இல்லை அதுக்கும் அப்பாற்பட்ட ஹிமாலயாஸாக இருக்குது. இதெல்லாம் உங்களுடைய சொல்கிறது டைம், உங்களுடைய ஃபைனான்ஸ், உங்களுடைய மற்ற சூழல் காரணங்களை பொறுத்து இருக்குது. ஆர் நம்ம லோக்கலாக இருக்கிற ஒரு செம்மொழி பூங்காவாக இருக்கலாம். இதை பற்றியெல்லாம் டாப்பிக்கே இல்லை. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கிறது உங்களுடைய இஷ்டம். ஓகே, தட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம இங்கே ஆராய்ச்சி பண்ண வரல. நம்ம வந்திருக்கிறது ஒன்ஸ் யூ விசிட் அ பிளேஸ், அந்த பசங்களோட உட்காண்டு அதை வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி, நாங்கள் ரிவ்யூன்னு சொல்கிறோம், நீங்கள் அதை வந்து அலசி ஆராயும். என்ன ஒரு அழகான பார்க்குக்கு போனோம்ல, என்ன மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம், என்னென்ன கலர்லலாம் அதில் இருந்தது, எப்படிலாம் இருக்குல்ல, நம்ம கார்டனில் கூட இது மாதிரி நம்ம வைக்கலாம், ட்ரை பண்ணலாம். இல்லை நம்மகிட்ட கார்டன்லேயே இல்லை, நாங்களே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், ஏதாவது 2 பூச்செடி நம்ம வாங்கி வைக்கலாம், இதை நீ தான் மெயின்டைன் பண்ணணும், என்ன நீ அதுக்கிட்ட ஆசையாக இருக்கணும், அதுவும் உன்னோட ஃப்ரெண்டு தான், ஓகே, அதை நீ எப்படி பார்த்துக்கிற அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ யூ ஸ்லோலி பில்ட் a compassion towards the child, and also you are giving them opportunity to learn about many things. இது கார்டனிங்காக இருக்கலாம், இல்லாட்டி என்ன சொல்கிறது, நீங்கள் சேர்ந்து பண்ணுற ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். அந்த கார்டனிங்கை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணீங்க, ஸோ இன்னுமே அதுக்கு ஹாப்பியாக இருக்கும். அம்மாவோட டைம் ஒரு அப்பாவோட டைம் தன்னோட ஜாஸ்தியாக இருக்கிறது எனி சைல்டு லைக்ஸ். தென் யூ கேன் டெல் தம். ஸோ வி வென்ட் டு செம்மொழி பூங்கா, நம்ம போயிட்டு வந்தோம், ஸோ அதை பற்றி கொஞ்சம் எழுதுறியா, எனக்கு எழுதி அம்மாவுக்கு ஒரு 4-5 லைன் சொல்கிறியா, எப்படி சொல்கிறேன்னு பார்க்கலாம். சரி, நீ ஏதாவது ஒரு ஸ்பீச் மாதிரி இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அம்மாட்ட சொல்கிறியா அப்படிங்கிறது யூ கேன் ஸ்லோலி டெவலப் தேர் லாங்குவேஜ். Okay, so once you develop their way of thinking, you can slowly, once they become confident in that, you can tell them to approach to other subjects. It may be a learning. Suppose இன்னும் கொஞ்சம் வெளியூர் போகிறீங்க, you're staying, you're going to Tanjore or something, you're taking them to the big temple. அங்கே இருக்கிற ஆர்கிடெக்சர் எப்படி இருந்தது, அப்படி இருக்கிறது அந்த காலத்தில் இருவங்க வந்து எப்படி பண்ணாங்க. ஸ்கூலில் நம்ம பாடத்திட்டங்களாக படிக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி வெரி மார்க் ஓரியன்ட். ரொம்ப அதை வந்து லைவ் எக்ஸாம்பிள்ஸ், நிறையா பிக்சர்ஸ், நிறையா வந்து என்ன சொல்கிறது, இது மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ், இது மாதிரிலாம் கொடுத்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாங்கன்னா தான் அந்த பசங்களுக்கு ரொம்ப நிற்கும். இல்லாட்டி இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி அனதர் ஒரு லெசன், ஜஸ்ட் லைக் வாட் வி ஆர் ரீடிங் இன் அதர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் see to it that you take them to places. It may be for 2 days, 3 days, that is not the point, but you have taken them. When you take them to different places and you please talk to them, எல்லாத்தையும் பணத்தாலே வாங்கி பணத்தாலே செஞ்சு பணத்தாலே குளிப்பாட்ட முடியாது. உட்காந்து கொடுக்குறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் வந்து அவங்களோட நிறையா பேசுங்க, பேசி நிறையா வந்து அது உங்களை வந்து allow them to think and imagine and talk, and give them the time when they are expressing themselves. சில சமயத்தில் குழந்தைங்க பேசாமல் இருக்கிறச்சே என்ன ஆகிடும்னா, அந்த குழந்தைங்களுக்கு யார்கிட்டையாவது பேசு, யார்கிட்டையாவது பண்ணுனாலே அந்த குழந்தை பிகம்ஸ் வெரி வெரி டங் டைடு. சில பேர் அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா பேரண்ட்ஸ்கிட்ட பேசுவாங்க, யாராவது வந்தால் தான் பேச மாட்டாங்க. தட் இஸ் ஓகே. ஸ்லோலி வி ஹேவ் டு allow them or take them to places where they talk to people. தெரிஞ்சவங்க வீட்டுக்கு, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, இல்லாட்டி நம்ம ஏதாவது ஒரு கெட் டுகெதர், அவங்க ஏதாவது ஒரு கெட் டுகெதர், இது மாதிரி நம்ம போய் அந்த குழந்தைய மெதுவாக நம்ம வந்து இது பண்ணலாம். சில பசங்க என்ன தான் பண்ணாலும் கொஞ்சம் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, அது பரவாயில்ல, காலப்போக்கில் அது மாறும். ஸோ தட் இஸ் ஓகே. பட் அவங்க உங்ககிட்ட இன்ட்ரோவர்ட்டாக இல்லாமல் இருக்காங்களான்னு பார்த்துங்க. தட் இஸ் வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து எவ்வளவு தூரம் அவங்களால எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி பேசி உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்கு நீங்கள் நிறையா கேள்விகள் நிறையா கேளுங்க. அதே மாதிரி திருப்பி அவங்க கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஸோ இப்போலாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ தே ஆர் கீப்பிங் இன் ஸ்கூல் telling them to write essays about after your holiday. நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக இருந்தது. இன்ஃபேக்ட் when I share with my children in class, நாங்களாம் இங்கே ஆனுவல் டேக்கு பண்ணோம், இது வந்து நாங்கள் பிக்னிக் இது மாதிரி எக்ஸ்கர்ஷன் போனோம், நாங்கள் வந்து இங்கே போனோம் அங்கே போனோம், இது செஞ்சோம் அது செஞ்சோம், கிராஃப்ட் கற்றுக்கிட்டோம், பஜன்ஸ் கற்றுக்கிட்டோம், வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கிட்டோம், இது மாதிரிலாம் நான் நிறைய விஷயம் சொல்லிச்சு. அவங்க ஸ்கூல்லலாம் எதுவுமே நடக்கிறதில்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் தே ஆர் மிஸ்ஸிங் அவுட் தேர் லேர்னிங் பீரியட் ஒன்லி இன் அகடமிக்ஸ், விச் இஸ் அந்த க்ஷணத்துக்கு அது வெரி இம்பார்ட்டண்ட். ஐ எம் நாட் டெல்லிங் அகடமிக்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், டோன்ட் கெட் மீ ராங். ஐ எம் டெல்லிங் யூ தட் இஸ் ஒன்லி, அது மட்டும் பத்தாது.
எல்லா விஷயங்களும் நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா கற்றுக்கக்கூடிய ஒரு க்யூரியாசிட்டியை வளர்த்துக்கணும். அதில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 விஷயத்துலையாவது நம்ம நல்லா பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதை நான் மெனக்கட்டு இதை வந்து நான் உங்களுக்கு தமிழில் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே, ஐ விஷ் தட் மெனி ஆஃப் தெம் கேன் வாட்ச். அண்ட் லாங்குவேஜ் நீட் நாட் பி எ பேரியர் டு டெவலப் லாங்குவேஜ். அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் இதில், பிகாஸ் ஐ வாண்டட் யூ டு இன்டராக்ட் வித் சில்ட்ரன் அண்ட் மேக் தெம் டாக் அபவுட் வேரியஸ் டாபிக்ஸ். ப்ளீஸ் மேக் தெம் அவேர் ஆஃப் தெர் ஆர் மெனி திங்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் புக்ஸ் for them to learn, observe and everything. But books-ங்கிறது, I'm not only academic books, I'm talking about other type of books which you can really start, inculcating that habit in them, so that as they read, they will listen. For some children who are so used to watching only mobile and television and all these things, yes, அவங்களுக்கு வந்து ஒரு flip of the channel டக்குன்னு இது போர் அடிக்குன்னு மாத்திர குழந்தைக்கு ஒரு ஸ்டோரி புக்கை எடுத்து படிக்கிறதுங்கிறதுக்கு பொறுமை இருக்காது. ஸ்டோரி புக்கால் மட்டும்தான் நம்மளுக்கு பொறுமையும் வளர்த்து கொடுக்க முடியும். அண்ட் செகண்ட்லி, ஒன்ஸ் இது வந்ததுன்னா டிக்ஷனரி அது இதுன்னு, இந்த எக்ஸாம்பிள் ஆல்சோ ஐ மென்ஷன்ட் இன் த ஃபர்ஸ்ட் வீடியோ இட்செல்ஃப், ஹவு யூ கேன் டெவலப் யுவர் சைல்ட்ஸ் curiosity for learning words, new words and meanings by playing games with the dictionary. This I have already mentioned, so I am not repeating it again here. ஸோ குழந்தைங்களுடைய நிறைய விஷயத்துக்களை பேசுங்க, படிக்க வைங்க, அவங்கள டெல் தம் டு எக்ஸ்ப்ரெஸ் இட் அண்ட் இன் இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ டெல் தம் டு ரைட் டவுன். ஸோ திஸ் இம்ப்ரூவ்ஸ் தேர் பேராகிராஃப் ரைட்டிங், தேர் க்ரியேட்டிவ் ரைட்டிங். சில பேர் சொல்லுவாங்க, என்னோடய மதர் டங்லேயே நாங்கள் பேச வைக்கிறது இல்லை, நாங்கள் வந்து ஆங்கில மொழியிலேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுமான்னு. உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் எப்படியும் பேச தான் பேசுவீங்க. உங்கள் வீட்டுக்கு இருக்க பெரியவங்க இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க யார்கிட்டையோ ஒருத்தட்ட நம்ம நிச்சயமாக தமிழில் பேசிட்டு தான் இருப்போம், இல்லாட்டி நம்மளுடைய தாய்மொழியில் பேசிட்டு தான் இருப்போம். ஸோ இதை தனியாக டெவலப் பண்ணணுங்கிற ஒரு பெரிய இது கிடையாது. பட் இங்கிலீஷ் லாங்குவேஜை வி ஆர் ரொம்ப நெசசிட்டி. இதை டெவலப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா பல பேருக்கு இதனால் கான்ஃபிடென்ஸ் இல்லை. வெளி விஷயத்துக்கு வந்து ஏதாவது வந்து மற்றவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு தைரியமும் இல்லை. சில பேரண்ட்ஸ் மதர்ஸே எங்ககிட்ட வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வராங்க. அவங்க சொல்கிற மெயின் கம்ப்ளைண்ட்டுன்னு நான் சொல்லலை, பட் அவங்களுடைய வளர்ந்த பொழுது அவங்களுக்கு இல்லாத ஒரே ஒரு பெரிய விஷயம் தைரியம். தே வேர் இன் தட் பாக்ஸ் ஆஃப் படிக்கிறது, எக்ஸாம் எழுதுறது, மார்க் வாங்கிறது, அவ்வளவுதான். ஸோ இந்த தைரியத்தை வளர்த்துக்காமல் போயிட்டாங்க, பல டேலண்ட்ஸையும் வளர்த்துக்காமல் போயிட்டாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இருக்கும்போது கொடுக்காதீங்க. எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு கற்றுக்கிட்டாலும் நல்லது தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இல்லாட்டி நம்பினாலும் நம்புவீங்களோ என்னவோ. இந்த வாட்டி நாங்கள் சம்மர் கேம்பில் we did embroidery, we did best out of waste, we did mandala art, we did debates, இது மாதிரி நிறையா ஒரு வந்து 15-20 விஷயத்தை நாங்கள் பண்ணோம். எதுக்கு எல்லாத்தையும் வந்து ரொம்ப டீப்பாக பண்ணினோமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப டீப்பாக பண்ணலை. ஆனால் நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு டச் பண்ணிட்டு வந்தோம். குக்கிங்லேருந்து, ஜூஸ் இதுலேருந்து, ஓகே, ஒரு டாபிக்ஸ் கொடுத்து அதை வச்சு பேசுகிறதுலேருந்து, க்ரியேட்டிவ் ரைட்டிங்லேருந்து, அப்புறம் இந்த மாதிரி நான் சொல்கிற ஸ்டிச்சிங், எவ்ரிபடி ஷுட் நோ எவ்ரிதிங். தெரியலைங்கிற வார்த்தை வந்து சொல்கிறது வந்து ஒரு ஃபேஷன் கிடையாது. தெரிஞ்சுக்கணும் கொஞ்சமாவது. யூ மே நாட் பி அ மாஸ்டர் ஆஃப் ஆல், you have to be a jack of all trades. தெரியணும், எல்லா விஷயமும் தெரியணும். அதுக்கு கற்றுக்கக்கூடிய ஒரு க்யூரியாசிட்டியும் அந்த ஒரு சூழலையும் நம்ம அமைச்சு கொடுக்கணும். சில சமயத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் கம் நாக்கிங் அட் யுவர் டோர், பட் அந்த சைல்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இல்லாட்டி இந்த சைல்டு வந்து இந்த விஷயத்தோட இன்னொரு விஷயம் பக்கத்து வீட்டில் போய் விளையாடுறது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் தான் உட்காந்து வச்சு புரிய வைக்கணும். ஐ ஹாவ் அ பேரண்ட் கால்டு வித்யா, அவங்க பேர் கீர்த்திங்கிற ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, அவளே ஒரு குழந்தை தான். அவங்களோட தாயார் அவங்களுக்கு வந்து ஷீ இஸ் வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் நாட் மிஸ்ஸிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி விச் இஸ் பீங் கிவன் டு யூ. இது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இட் இஸ் ரியலி அ வெரி இம்பார்ட்டண்ட் திங். எவ்வளவு எந்த இதுவாக இருந்தாலும் சரி, எக்ஸாமினேஷன் போது
நீங்கள் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஸ்கிட்டை கொடுத்தோ ஒரு ஸ்பீச்சை கொடுத்தோ பண்ண சொன்னீங்கன்னா கூட ஜென்ரலாக 95% ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் ஐம் சாரி, மை சைல்டு இஸ் ஹேவிங் அன் எக்ஸாம், அவள் நாளைக்கு பண்ணுவான்வாங்க. இந்த மதர் எப்படின்னா, பரவாயில்ல மேம், படிக்கிறது எப்பவும் இருக்குது, அதையும் அவள் நல்லா பண்ணி செய்வாள், நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுங்க, அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரைச்சி அவள் எதுக்கு அதை மிஸ் பண்ணணும்னுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் இருக்கச்ச நேச்சுரலி அந்த சைல்டு எப்படி டெவலப் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் பேசுவோம். குழந்தையும் பேரண்ட்ஸும் இன்னும் எவ்வளோ தூரம் they can interact and them with themselves and giving them opportunities to write down and also speak. We will speak more about it in the next part. Thank you so much.